மீனராசி. மீனராசி என்பர்களே, ஆனி மாதம் ஒரே விஷயம்தான். உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. நமக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் குடும்பம், ஒரு உயர்ந்த பதவியில் பல ஒரு ஹைஃபையான ஒரு குடும்பம் அப்படி வச்சுக்கோங்க. பல பிஸ்னஸ் இருக்குது. அரசியல் குடும்பம்னா அவங்க முன்னாள் எம்பியாக இருந்திருக்கிறாங்க. நியர்பை நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் ஆந்திராவில் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலையும் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. உடல்நிலை ஆரோக்கியம். அப்போ யாராக இருந்தாலும், எவ்வளவு பணங்காசு இருந்தாலும், சர்வ சாதாரண பரம ஏழையாக இருந்தாலும், ஒரு விவசாயியாக இருக்கலாம், ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய வீட்டில் வசிக்கக்கூடியவங்க யாராக இருந்தால் மீன ராசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, குறிப்பாக ஒரு 40 வயசு, 42 வயசு, 46 வயசு, அல்ல 50, 54, பிலோ 60, உங்க உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். கணவனா இருந்தா மனைவியை பார்த்துக்கோங்க, மனைவியா இருந்தா கணவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இது ஏன் வந்ததுன்னு அனலைஸ் பண்ணுங்க. ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு, நல்லது நடக்கும், நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க, ஆயுள் பாவம் அதிகரிக்கும், அதுக்கெல்லாம் கவலை கிடையாது. ஆனால் அந்த நோய்படுத்தி எடுக்கும். நிறைய மீனராசி அன்பர்கள் இப்போ நம்மகிட்ட வராங்க, இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். லேடிஸாக இருந்தால் யூட்ரஸ் கேன்சரு, பிரஸ்ட் கேன்சரு, அந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாங்க. ஏஜ்டு பர்சனாக இருந்தால் போன் சம்மந்தப்பட்ட, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு மிடில் ஏஜில் இருந்தால் லிவர் அல்லது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். சின்ன பிள்ளைகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு நர்வஸ், அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜிஸ் அல்லது தலையில் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ மீனராசி அன்பர்களே, இதெல்லாம் எந்த வினையும் கிடையாது, சொந்த வினை மட்டும்தான். செய்வினையோ அல்லது வேற ஏதேனும் மறைமுகமான பிரச்சனையோ, அது எல்லாத்தையும் கடந்து ஜென்ம சனி, சனியால் வரக்கூடிய, சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனை. ஜென்ம சனி நடக்குது, மறைமுகமான சில விஷயங்கள் உண்டு, உங்களுக்கு தெரியாது, அல்லது நீங்க முன்கூட்டியே உணர்ந்திருக்கலாம். உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்துல மகிழ்ச்சி, குடும்பத்துல நிம்மதி அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், வழிபாடுகள் கை கொடுக்கும். நீங்கள் ஏற்றின தீபம், உங்களுடைய விரதம், நீங்கள் இருந்த விரதம், நீங்கள் ஏற்றின தீபம் உங்களை குலசாமி நின்று காப்பாற்றும். கவலை வேண்டாம், காப்பாற்றப்படுவீர்கள், நல்லதே நடக்கும். மீனராசி அன்பர்கள். குறிப்பாக மாணவ செல்வங்கள் இப்போ +2 முடிச்சிருக்கிறாங்க, ஒரு நீட் எழுத போகிறாங்க. பாருங்கள், இந்த வாட்டி நீட் 2 வாட்டி போச்சு. நல்லா எழுதியிருந்தாலுமே கூட அதில் ஸ்கோர் பண்ண முடியல. அப்போ நீட்டு, ஜேஇ போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அல்லது 10th முடிச்சிருக்காங்க, இவங்களை எந்த குரூப் எடுக்க சொல்லலாம்? இல்லை +2 முடிச்சிட்டாங்க, எந்த ஸ்டடீஸ்க்கு எந்த குரூப் எடுக்க சொல்லலாம்? இன்ஜினியரிங் போகலாமா, ஐடி போகலாமா, இல்லை கெமிஸ்ட்ரி போகலாமா, அந்த மாதிரியான என்ன படிக்க வைக்கலாம்? டாக்டர் கிடைக்கலன்னா என்ன செய்யலாம்? வெளிநாடுகள் அனுப்பலாமா? அங்கே போனால் நல்லா ஜாக்கிரதையாக படிச்சுட்டு நம்ம புள்ள நல்லா முழுசாக திரும்பி வருமா? அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள். ஆயுள் பாவம் எப்படி இருக்குது? அங்கே ஏதாவது சங்கடங்கள் ஏற்படுமா? இதெல்லாம் நம்ம நிறைய இப்போ பார்க்குறோம். அப்போது அதுவும் பொம்பளை பசங்களாக இருந்தால் நம்ம யோசித்து தான் நம்ம செய்யணும். அப்போ அது மாதிரி பிள்ளைகள் உயர்கல்வி, ஹையர் ஸ்டடீஸ் பற்றிய கவலைகள், படிப்பு, எக்ஸாம் பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் ஒரு குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒரு ஐஐடி எழுதுகிறாங்க, அப்படி இல்லைன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக எழுதுகிறாங்க, இல்லை கமிஷன் அந்த மாதிரி போஸ்டிங்காக எழுதுகிறாங்க, பேங்க் செக்டருக்காக எழுதுகிறாங்க, அதாவது ப்ரைவேட் ஜாபுக்காக எழுதுகிறாங்க, டாக்டர்ஸ்க்காக எழுதுகிறாங்க. அப்போ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மீனராசி என்பவர்களே, மாணவ செல்வங்கள் வெற்றி பெறுவார்கள். பொதுவாக நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், இன்கம்மாக இருக்கலாம், உங்களுக்கு
11 விதமான கவலைகள், வருமானம், தொழில், அப்புறம் பிஸ்னஸ்ஸு, மெயினாக ஜாபு, இன்கம்மு, கடன், நோய், குடும்ப கஷ்டங்கள், இது மாதிரி ஒரு 11 வகையான கஷ்டங்கள் இருக்கலாம். ஒரு வரியில் நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம், மீனராசி அன்பர்களே, உங்கள் வீட்டில் அல்லது உங்களுடைய கடைகளில் அல்லது உங்கள் தொழில் நிறுவனங்களில், பிஸ்னஸ் சென்டரில் ஒரு குறிப்பிட்ட நல்ல நாள் பார்த்து ஒரு யாகங்கள் செய்து கொள்வது சிறப்பு. நல்ல வேள்விகள், ஒரு நல்ல யாகம் செய்வது ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். இது அதுக்கான நேரம். தொடர்ந்து வீண் செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், சரியான முறையில் சரியான பொருட்களை கொண்டு அந்த யாக வேள்விகளை செய்வீர்களே ஆனால் என்ன செய்யலாம்? அது உங்கள் ஆஸ்பர் உங்கள் பர்த் சார்ட், உங்கள் தேவைகளை பொறுத்து ஒரு சுதர்சன ஹோமமாக இருக்கலாம், ஒரு சண்டி ஹோமமாக இருக்கலாம், அல்லது ஏதோ உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு வாராகி பூஜையாக இருக்கலாம், வாராகி ஹோமமாக இருக்கலாம். வழிபாடுகள் கை கொடுக்கும், வளர்ச்சி அதிகரிக்கும், நல்லதே நடக்கும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. மெயினாக இந்த கணவன் மனைவி பிரச்சனை. இப்போது நிறைய பெண்கள் பொம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெண் பிள்ளைகள் தான், பொம்பளை பசங்க தான் அதிகமாக ட்ரபுள் பண்ணுறாங்க, அம்மா பேச்சை கேட்குறாங்க, அங்கே அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய அம்மா நீ போய் நல்லா, நான் எப்படி எங்கள் வீட்டுக்காரோட இருக்கணும், நீ போய் உன் வீட்டுக்காரோட இருன்னு சொல்கிறது கிடையாது. சுயநலம், பொண்ணு நம்ம கூடயே இருக்கட்டும்னு நினைக்கிறது. நீங்கள் மட்டும் உங்கள் கணவரோட தம்பதியாக இருக்கிறீங்க, பொண்ணை மட்டும் ஏமா தனியாக கணவரோடு இருக்க விட மாட்டீங்க? சண்டை சச்சரவு இருந்தாலும் இருக்கணும்ல, அவங்க வீட்டுக்காரர் கூட தானே இருக்கணும். இதை நினைத்து பார்ப்பது இல்லை. அப்போ கணவன் மனைவி பிரச்சனை. இதில் நல்ல பசங்களும் இருக்காங்க, நல்ல பொம்பளை பசங்க, எனக்கு அவரு தான் வேணும்னு நிற்கக்கூடிய பொம்பளை பசங்களும் இருக்குது. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க அடம்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அம்மா பேச்சு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ணன் முக்கியம், தம்பி முக்கியம், அக்கா முக்கியம்னு பொண்டாட்டியை ட்ரபுள் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்போ 2 பக்கமும் பிரச்சனை இருக்குது. அப்போ எனக்கு எப்படியாவது வாழ்க்கையை சேர்த்து வைக்கணும் சாமி, நான் வாராகியை நம்பி வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே வாராகி தான், வாழ வைப்பால் வாராகி. அப்போ குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே, அது வசியமாக இருக்கலாம், வேறு தொடர்புகளாக இருக்கலாம். நல்லவர் சாமி அவர், ஆனால் எனக்கு அவர் தான் வேணும். ஒரு குழந்தை கேட்குது, ஒரு 30 வயசு பொண்ணு என்கிட்ட கேட்குது, சாமி நல்லவர் சாமி, என்னை வேணான்னு சொல்லிட்டாரு, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு, பேசாதன்னு சொல்லிட்டாரு, எங்கள் மாமனார் ஏமா அவனுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லி என் தகராறு பண்ணுறாரு, ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர், அவர் தான் எனக்கு வேணும்னு ஒரு குழந்தை கேட்குது. அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதற்கெல்லாம் தீர்வு உண்டு. எப்போ அந்த தீர்வு கிடைக்கும், எப்போ இந்த பிரச்சனை தீரும், எப்போ சாமி நாங்கள் சேருவோம் அப்படிங்கிற கேள்விகளோடு வருவீர்களே ஆனால், நாங்கள் புரிஞ்சிட்டோம் சாமி, எங்கே எப்படியாவது சேர்த்து வைக்கணும், கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, எனக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி எனக்கு வந்துடணும். பிரிந்த உறவுகள், அது காதலாக இருக்கலாம், காதல் ஏமாற்றமாக இருக்கலாம், காதல் திருமணமாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ வைப்பால் வாராகி, பரிகாரங்கள் கை கொடுக்கும், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். எனதருமை வாழ வைப்பால் வாராகி. மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி.